வெல்கம் டு ஸ்ரீரங்கம் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அட்டகாசமான டிஷ் வந்து ஒன் பாட் சாம்பார். ஸோ எப்போவும் நாம் கடாயிலையோ இல்லாட்டி வேறு பாத்திரத்தில் பண்ணுவோம். பட் ஆனால் இது ஒரு ஈஸி அண்ட் குயிக் ரெசிபி. ஸோ டைரெக்டாக குக்கரில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு டூ டீஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம். ஸோ இது மூணும் ஆட் பண்ணிவிட்டு கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் நாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், கேரட், பொட்டேட்டோ, பீன்ஸ், அப்புறம் கேப்சிகம், இது 5 ஆட் பண்ணியிருக்கேன். பட் வெஜிடபிள்ஸ் ஆர் டோட்டலி ஆப்ஷனல். நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம், ஸ்வீட் பம்ப்கின் ஆட் பண்ணலாம், நார்மல் பம்ப்கின் ஆட் பண்ணலாம், முருங்கைக்காய் ஆட் பண்ணலாம், கத்திரிக்காய் ஆட் பண்ணலாம். ஸோ கத்திரிக்காயெலாம் ஆட் பண்ணால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக சாட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. ஸோ உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் தண்ணி ரிலீஸ் பண்ணி குக்காக ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஹீப்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி. ஸோ எந்த சாம்பார் பொடி வேணால் ஆட் பண்ணலாம். ஸோ சாம்பார் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதில் நாம் ரெகுலராக சாம்பாருக்கு எவ்வளோ புளி ஆட் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு புளி ஆட் பண்ணால் போதும். ஸோ ஒரு 50 ml புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு புளியோட பச்சை வாசனை போயிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் 3 பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மசூர் தால். ஸோ இது 3ஐயும் நாம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி ஒரு 10 to 20 minutes ஊற வச்சுட்டு டைரெக்டாக இதில் ஆட் பண்ணலாம். ஸோ 1:2 வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். ஸோ இது 3த்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ மினிமம் ஒரு 3 to 4 விசில். அப்போ தான் வெஜிடபிள்ஸும் சரி தாலும் சரி நல்லா மேஷியாக குக் ஆகும். ஸோ ஒரு 3 to 4 விசில்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூல் டவுன் ஆனதும் நம்ம வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சாம்பாரை சாம்பார் ரெடியாக இருக்கும், அது டைரெக்டாக சர்வ் பண்ணலாம். ஸோ வாட்டர் கான்சன்ட்ரேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும் சாம்பார் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் இல்லாட்டி 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக கொதிக்க விட்டுட்டு நாம் சர்வ் பண்ணலாம். ஸோ ஒரு ஈஸி டிஷ், ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஸோ சாம்பார் ரெடி ஆனதும் இந்த மாதிரி மினி இட்லிஸ் ஒரு பவுலில் நாம் எடுத்துகிட்டு அதில் தகன்னு கொதிக்கிற ஒரு 3 to 4 கரண்டி சாம்பாரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோட்டல் ஸ்டைலில் மினி இட்லி அலாங் வித் 1 pot சாம்பார் நாம் சர்வ் பண்ணலாம். ஸோ ஈஸி ரெசிபி, ஈவன் இட் கோஸ் வெல் வித் தோசா. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான டிஷ், ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். 1 pot சாம்பார் ஃப்ரம் ஸ்ரீரங்கம் கிச்சன்.